மார்க்கத்தை பொறுத்தவரை எதற்காக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கும் ஒரு வரைமுறையை மார்க்கம் நமக்கு தருது. இதுக்குதான் கல்வி கற்றுக்கணும், இதுக்கு கல்வியை கற்றுக்கொள்ள கூடாது. எதுக்கு கல்வியை கற்றுக்கொள்ளக் கூடாது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றார், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸலபல் இல்ம லிஇஜாரிய பிஹில் உலமா. நான் இந்த கல்வியை ஏன் கத்துக்கிறேன்னா, ஆலிம் சாக்கள்லாம் ஒரு கை பார்த்துடணும், அதுக்காக. ஜாரிய பிஹில் உலமா, அவர் அப்படி பேசுறார், இவர் இப்படி பேசுறார், அவர் பேசினா அவர்கிட்ட போய் நான் விவாதம் பண்ணணும், இவர்கிட்ட போய் நான் இதை கேட்கணும், இதுக்காக வேண்டியே கற்றுக்கொள்கிற கல்வி. அவுலி யுமாரிய பிஹி சுஃபஹா, அல்லது கற்றுக்கொள்ளாதவர்கள் தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள மட்டம் தட்டணும் என்பதற்காக வேண்டியே கல்வியை கற்றுக்கொள்வது. அவ் யஸ்ரிஃப பிஹி உஜூஹன் நாஸி இலைஹி, அல்லது என்னுடைய இந்த கல்வியினால் உலகத்தையே என் பக்கம் திரும்பி பார்க்க வைப்பேன் என்பதற்காக கல்வி கற்றுக்கொள்ளப்பட்டால் அதுகலஹுல்லாஹு அன்னார், அல்லாஹ் அவனை நரகத்தில் நுழைப்பான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமதியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். அப்ப இந்த நோக்கத்திற்காக கல்விகள் இருக்கக்கூடாது. ஒரு டீச்சரை, ஒரு சார மட்டப்படுத்துவதற்காக ஒரு கேள்விகள் இருக்கக்கூடாது. அந்த கேள்வி தனக்கு அறிவை ஊட்டக்கூடியதாக இருக்கணுமே தவிர அடுத்தவரை மட்டப்படுத்தணும் என்பதற்குண்டான கேள்வியாக இருந்தால் அதுகலஹுல்லாஹு அன்னார், அல்லாஹ் அவனை நரகத்தில் நுழைப்பான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆசிரியர் பணி அவ்வளவு உயர்வானது, ஒரு வாலிதுக்கு, ஒரு தகப்பனுக்கு சொந்தமானது. அதனாலதான் ஆசிரியர் தந்தை என்று சொல்லுவோம். ஆசிரியர் தந்தை, ஒரு தகப்பன் எப்படி இரக்கத்தோடு தன் பிள்ளையை வளர்ப்பானோ அந்த அளவுக்கு இரக்கத்தோடு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய உயர்வான பணி ஆசிரியர் பணி. அல்லாஹ்வும் ரசூலும் அந்த பணியை சொல்லி பெருமைப்படுகிறார்கள். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, நான் தான் முதல் ஆசிரியர் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஆசிரியராகத்தான் அனுப்பப்பட்டேன் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆசிரியர் பணி உயர்வு பெற்ற பணி. எது நமக்கு தெரியுமோ அதை தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதுவே ஆசிரியர் பணியினுடைய முதன்மையான வேலை. சம்பளம் வாங்கிட்டு ஆசிரியர் டீச்சர் வேலை பார்க்கறது அல்ல, அந்த ஆசிரியர் மட்டுமல்ல, நமக்கு எந்த விஷயங்கள் தெரிகிறதோ அதை தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவனும் ஆசிரியர். அதனால்தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஒரு எழுத்தை எனக்கு கற்றுத்தந்தவராக இருந்தாலும் அவர் எனக்கு ஆசிரியரே என்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு சீரான கல்வியை, நல்ல கல்வியை, இவ்வுலகத்திலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெறுகிற கல்வியை யாரெல்லாம் நமக்கு வழிகாட்டினார்களோ, கற்றுத்தந்தார்களோ அந்த ஆசிரியர்களை நாம் மதிக்கிற மதிப்புள்ள மாணவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.